முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கௌதம் காரில் ஏறியதும் விவேக் காரை எடுத்தான். என்ன மச்சான் இது? ஒரே குழப்பமாக இருக்கு. என்ன குழப்பம்? விஷ்ணு ஃபோன் பண்ணி ராகவிக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம்னு சொன்னான். இப்போது அவள் படிக்க போகிறேன்னு சொல்கிறா. அப்போது யார் சொல்கிறது உண்மை? ஒன்றுமே புரியலையே. இன்னுமா புரியல மச்சான். அன்னைக்கு நம்ம நிரஞ்சன்கிட்ட ஃபோனில் ராகவியை பற்றி கேட்டோம்ல, அநேகமாக அப்போ விஷ்ணுவும் பக்கத்தில் இருந்திருப்பான். நம்ம பேசினது எல்லாத்தையும் கேட்டிருப்பான். அதனால தான் அன்றைக்கி மதியமே நமக்கு ஃபோன் பண்ணி ராகவிக்கு கல்யாணம் அப்படி இப்படின்னு போய் சொல்லியிருக்கான். அப்படியா சொல்கிற? அப்படித்தான் நடந்திருக்கணும். எப்படியோ ராகவிக்கு இப்போதைக்கு கல்யாணம் கிடையாது. அதுவே என் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் விவேக், என்னைக்கு ராகவியோட அண்ணன் விஷ்ணு தான்னு தெரிஞ்சதோ அப்போவே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு மச்சான்? என்னைக்கு இருந்தாலும் ராகவி தான் உனக்கு ஒய்ஃப். அதை நான் முடிச்சு காட்டுறேன். அது நடக்குமா? ஏன் நடக்காது? நான் நடத்தி காட்டுறேன். ராகவியை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணாக தெரியுது. இந்த மாதிரி பொண்ணு எனக்கு ஒய்ஃபாக வந்தால் நல்லா தான் இருக்கும். கடவுள் என்ன முடிவு பண்ணியிருக்காரோ? நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற? கடவுள் ராகவிக்கு விவேக் தான்னு முடிவு பண்ணியிருக்காரு. நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். என்ன ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? விஷ்ணு கேட்டுக்கிட்டே வர. அது ஒன்றும் இல்லை தான். நீங்கள் எங்கே போனீங்க? அஸ்வின் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னான். அதனால் அவனை கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்தேன். அது ஒன்றும் இல்லைண்ணா. ஏன் லேட்டுன்னு மைதிலி கேட்டுக்கிட்டு இருந்தா, அதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நானும் அதைத்தான் கேட்குறேன். ஏன் இவ்வளோ லேட்டு? அது டேய் மச்சான், நீ இங்கே கேட்டுக்கிட்டே நிரஞ்சன் அங்கே வர. நிரு, வாட் ஏ சர்ப்ரைஸ்! என்னப்பா உனக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடைக்குதா? ஏண்டா எங்களுக்கெல்லாம் பசிக்காதா? நிரஞ்சன் சிரிச்சுக்கிட்டே வர. சாப்பிட்டியா? சாப்பிட போறியா? சாப்பிட்டேன், கிளம்ப போகிறேன். அப்புறம் இவங்கெல்லாம்? டேய் வாடா, இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஆல்ரெடி உனக்கு இவங்க எல்லாரையுமே தெரியுமே. ஆனால் ரொம்ப நாளாச்சு பார்த்து. அபி என் மாமாவுடைய பெரிய பொண்ணு, மைதிலி மாமாவுடைய சின்ன பொண்ணு, இவ ராகவி என் தங்கச்சி, இவன் எங்கள் வீட்டு குட்டி அஸ்வின், அபியோட பையன். ஓ, எல்லாரும் ஒருவருக்கொருவர் வணக்கம் சொல்ல. ராகவி இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் அண்ணா. அப்புறம் அபியோட ஹஸ்பண்ட்? அது நிரு, அது ஒரு பெரிய கதை, உங்கள்கிட்ட அப்புறமா சொல்கிறேன். இவன் நிரஞ்சன் காலேஜ் படிக்கும்போது என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இப்போது இங்கே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறான். அன்றைக்கி ராகவியை காப்பாற்றினது கூட இவன் தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அபி, மைதிலி, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? காலேஜ் படிக்கும்போது இவனை பிக்கப் பண்ண நீங்கள் 2 பேரும் காரில் வருவீங்க. அப்போது நான் உங்களை பார்த்துருக்கேன், ஆனால் பேசினதில்லை. வெறும் ஞாபகம் இல்லை என்பதைப் போல ஒரு சேர தலையாட்ட. எங்கே இவன் அப்போல்லாம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே இல்லை. உங்கள் அப்பாவுக்கு அப்படி பயப்படுவான். இருவரும் சிரிக்க. ராகவியை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி சார். நான் எதுவும் பெருசாக செய்யலை. அன்னைக்கு விவேக்கும் கௌதமும் ஹெல்ப் பண்ணலைன்னா என்னால் ராகவியை காப்பாற்றிருக்கவே முடியாது. நீங்கள் முதல்ல அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போதான் நான் ரெஸ்டாரண்ட் பஸ்ஸில் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு வரோம். ராகவி சொல்ல. அவங்கள பார்த்தீங்களா? விஷ்ணு அதிர்ச்சியாக கேட்கவும், என்ன சொன்னாங்க?
ஒன்றும் சொல்லலைண்ணா. உங்களை மீட் பண்ண உள்ளே கூப்பிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே ஏதோ முக்கியமான ஃபோன் கால் வந்துருச்சுன்னு கிளம்பிட்டாங்க. நிரஞ்சனும் விஷ்ணுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, வேறு எதுவும் உங்ககிட்ட கேட்கலையா? ஒன்றுமே கேட்கல. உள்ளே வந்து உங்களை மீட் பண்ண சொன்னேன். அதுக்குள்ளே ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க. தேங்க் காட், மனசுக்குள்ளேயே சொல்லிக்கொண்ட விஷ்ணு அதற்குள் நிரஞ்சனுக்கு கால் வர, சரி ஓகே நான் கிளம்புறேன், எனக்கும் நிறைய வேலை இருக்குது, இன்னொரு நாள் மீட் பண்ணலாம், பாய் சொல்லிவிட்டு அவனும் கிளம்பி விட்டான். நிரஞ்சன் கிளம்பும் வரை அமைதியாக இருந்த விஷ்ணு, ராகவி, இதுக்கப்புறம் விவேக்கையும் கௌதமியும் வெளியில் எங்கே பார்த்தாலும் இனிமேல் நீ பேசாத. ஏன்னா? ஏன் எதுக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத, சொன்னதை மட்டும் செய். அப்போது நிரஞ்சன் அண்ணாவை பார்த்தாலும் பேசக்கூடாதா? நான் நிரஞ்சனை பற்றி சொல்லலை, கௌதமையும் விவேக்கையும் பற்றி தான் சொன்னேன். சரி அண்ணா. ராகவி பயத்தோடு சொல்ல, ஏன் அவளை திட்டுறீங்க? காரணம் இருக்கு அபி, உனக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். எல்லோரும் சாப்பிட்டு வீட்டுக்கு வர, டேய் விவேக், காரை அந்த கடைக்கு விடு. என்ன மச்சான், என்ன திடீர் பர்ச்சேஸ்? டேய், உன் எதிரில் தானே சொன்னேன், வர February 14 எனக்கும் அபிக்கும் வெட்டிங் டே. இது வரைக்கும் அவளுக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லை. இந்த கல்யாண நாளுக்காவது அவளுக்கு ஏதாவது செய்யணும். சரி, என்ன செய்ய போகிற? முதல்ல புடவை செக்ஷனுக்கு போகலாம். எதிலும் திருப்தி இல்லாமல் சுற்றி சுற்றி வந்தவன் கடைசியாய் ஒரு புடவையை எடுத்தான். மனதிற்குள்ளாகவே அபிக்க வைத்து பார்த்தவன், இந்த புடவை அபிக்கு ரொம்ப அழகாக இருக்கும், இந்த புடவையை ஓப்பன் பண்ணி காமிங்க. கலர் டிசைன் கௌதமுக்கு ரொம்பவே பிடிச்சு போக, இதை பேக் பண்ணிவிடுங்க. கிட்ஸ் ஐட்டமெல்லாம் எங்கே இருக்குது? அந்த பக்கம் சார். இந்த சாரீக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் வேணும், அது கிரவுண்ட் ஃப்ளோர் சார். புடவைக்கு தேவையான மற்றவற்றையும் வாங்கி கொண்டு அஸ்வினுக்கு அழகாக ஒரு கோட் சூட் எடுத்தான். ஏன் மச்சான், உனக்கு எதுவும் எடுத்துக்கலையா? எனக்கா? எனக்கு எதுவும் வேண்டாம். முதல்ல உன் தங்கச்சி அன்னைக்கு வராளா பாரு. என்னடா இப்படி சொல்கிற? அப்போது அபி வரமாட்டான்னு சொல்கிறியா? வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சரி பார்க்கலாம். ஒருவேளை வரலன்னா அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும் என்ன செய்யலாம்னு. ஜுவல்லரி செக்ஷன் எந்த பக்கம்? அந்த பக்கம் சார். ஜுவல்லரி செக்ஷனுக்கு போனவன் அபிக்காகவும் அஸ்வினுக்காகவும் சில நகைகளை பார்த்து பார்த்து தேர்வு செய்தான். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பில் கவுண்டருக்கு வர, பில் அமௌண்ட் பல லட்சங்களை தாண்டியது. பரவாயில்ல மச்சான், உன்னோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது, எல்லாமே நல்லா அழகாக செலக்ட் பண்ணியிருக்க. வீட்டில் வந்து பாரு, அபிக்காக ஒரு கபோர்டே வச்சுருக்கேன். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்லேருந்து அவளுக்காக ஒரு புடவை வாங்கிட்டு வந்துடுவேன். அதையெல்லாம் அவள் என்னைக்கு வந்து கட்ட போகிறாளோ நினச்சா சிரிப்பு தான் வருது. ஏன் மச்சான், அபி நிச்சயமாக உன்னை தேடி வந்துடுவான்னு நினைக்கிறியா? கண்களை மூடி ஆழமாய் பெருமூச்சு விட்டவன், வரணும். நானும் கொஞ்சம் அதிகமாக தான் போயிட்டேன், அதனால தான் அவள் பயந்துட்டா. எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி என் கூட கூட்டிகிட்டு வந்துடணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.